ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம காந்தாரா சாப்டர் 1 படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். 2022 வெளிவந்த பிளாக் பஸ்டர் படமான காந்தாரா த லெஜெண்ட் படத்துடைய பார்ட் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா சாப்டர் 1. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் கிடையாது, ப்ரீக்வல். இந்த காந்தாரா படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா, இந்த படத்துடைய கதை வந்து எங்கே வந்து ஆரம்பிக்குதுன்னா, கடைசி படம் காந்தாரா பார்ட் 1 எங்கே முடியுதோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து மாயமானார்னு அந்த சின்ன பையன் வந்து கேட்குறப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. காந்தாரா நடக்கிற காலகட்டத்தில் இருந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து நடக்குது. இப்போ நம்ம இந்த கதையை வந்து சொல்ல போனோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்லிட முடியாது. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய கதை. அப்படி சொன்னாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து புரியவும் வந்து புரிஞ்சிடாது. இருந்தாலும் இந்த சாப்டர் 1 கதையை வந்து ஒரு ஒன்லைனாக வந்து பார்க்க போனோம்னா, ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூந்தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரான்னு வந்து அழைக்கப்படுது. அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வீக சக்திகள்லாம் வந்து இருக்குது. அதை அடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிக்குது. அதே நேரத்தில் காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பழங்குடியினர் வந்து இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தாராவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து நம்மளை காக்கும்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தர்ம வழியில் வந்து நடக்கிறவங்க. இன்னொரு குரூப் வந்து இருக்காங்க. அவங்க எப்படின்னா மந்திர சக்திகளால் இந்த தெய்வங்களை கட்டி போட்டு அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை அடைய நினைக்கிறவங்க அவங்களும் ஒருத்தவங்க. இதில் முதல் குரூப்பான அந்த காந்தாரா கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி நம்ம ஹீரோ வந்து இருக்காரு. ரிஷப் செட்டி அவங்க மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடிக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு வந்து இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டை விட்டு வெளியே போனது வந்து இல்லை, போகக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த காட்டுக்குள்ளே வந்து வர வந்து மாட்டாங்க. ஏன்னா காந்தாரானாலே ஒரு பயம் வந்து இருக்கும். ஏன்னா அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரச குடும்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய ராஜாவுடைய தாத்தா வந்து இதே மாதிரி அந்த காந்தாராவில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை அடைய வந்தப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொன்றும். அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம ராட்சசன்னு ஒருத்தன் வந்து இருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை வந்து சொல்லப்பட்டு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதுனால எல்லாருமே வந்து பயப்பட்டாங்க, யாருமே வந்து வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த காந்தாரா ஆளுங்களும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக வந்து மாட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் புதுசாக மகுடம் சூட்டின ஒரு ராஜா அப்படி அங்கே என்னதான் இருக்குது அந்த காந்தாரா நான் போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படையை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறாரு. அப்படி போகும் பட்சத்தில் காந்தாராவுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு சில விஷயங்கள் ஏற்படுது. அதனால் வந்து ராஜா வந்து திரும்பி வந்துடுறாரு. அவங்க கூட போன போர் வீரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ரிஷப் செட்டியும் அவங்களோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுறாங்க. ராஜா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்து போயிடுறாரு. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அங்கேருந்து இங்கேயும் வரல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து போகல. இப்போ வந்து நகரத்தில் இருந்து ராஜா வந்து படையினரை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கிறனால ரிஷப் செட்டி என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட மக்களை கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு நான் வந்து போகிறேன், நான் போய் அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி ஒரு சில பேரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, ரிஷப் செட்டி அந்த நகரத்தில் போயிட்டு என்ன வந்து செஞ்சார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வந்து அடைஞ்சாங்களா என்ன, இதுதான் பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 மிச்ச கதை. இப்போ ஒன்லைனர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்லைனர் கூட நம்மளால் இந்த படத்தில் வந்து சொல்ல முடியாது. ஒன்லைனரை எவ்வளோ பெருசாக இருந்துச்சு வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கதையும், இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதை. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. நீங்கள் படம் பார்த்தா மட்டும் தான் வந்து புரியும். படம் பார்த்தே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த கதை வந்து புரியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றின புரிதல் வந்து இருக்காது. ஒரு தரமான கதையை வந்து வச்சுக்கிட்டு ரிஷப் செட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 1 படத்தில் வந்து இறங்கியிருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு தரமான படத்தை வந்து கொடுத்துருக்காருன்னு தான் வந்து சொல்லணும். படம் ஸ்டார்ட் ஆகி அந்த ஹோம்வேலே ஃபிலிம்ஸுங்கிற அந்த லோகோ போட்டதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா எந்த தொய்வும் வந்து இல்லை. முதல் பாதி வந்து மெதுவாக நகர்றது சில பேர் வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி கதைக்கு, இந்த மாதிரி படத்துக்கு அது இப்படித்தான் வந்து நகரும். அதுக்கான புரிதல் யாருக்குமே வந்து இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் பாதியுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே வந்து இருந்துச்சு. நல்ல எங்கேஜிங்காக வந்து போச்சு. நம்மளாம் அந்த காந்தாரா வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போகுது. என்ன வந்து எல்லாத்துக்கும் குறைனா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஹை மூமெண்ட்ஸ் வந்து பெருசாக வந்து இல்லை. அது இன்ட்ரோ பிளாக்கில் மட்டும்தான் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து படம் அவ்வளோ நல்லா நம்ம கனெக்ட் ஆனதுக்கு காரணமே அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே தான். இரண்டாம் பாதியிலலாம் தொய்வே வந்து கிடையாது. பரன்னு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து போயிட்டே வந்திருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கடைசி 20 நிமிஷம் படம் வந்து பியூர் கூஸ் பம்ப்ஸு. ஒரு தரமான ஒரு கிளைமேக்ஸு, ப்ரீ கிளைமேக்ஸு, இன்ட்ரோல் பிளாக்னு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த காந்தாரா வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், இந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அஜனிஸோடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து நம்மளை அந்த உலகத்துக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுது. அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா விதத்துலையுமே குவாலிட்டி வந்து நல்லா வந்து தெரியுது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாத்தியம். இந்த படத்தில் கதையே இல்லைனா கூட நம்ம வந்து உட்காந்து வந்து ரசித்து வந்து பார்க்க முடியும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கிங் தான். அந்த மேக்கிங் வந்து நம்ம எப்படி சொல்கிறதே வந்து தெரியல. இது வரைக்கும் நம்ம எந்த சினிமாலையும் பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மேக்கிங் வந்து இருக்குது. இப்போ நான் ஹிஸ்டாரிக் படம் எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் மேட்டை போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்காங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷன்ஸே வந்து போகிறது வந்து இல்லை. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க படத்தில் ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷன் போய்ட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காடுகள்லையும் மலைகள்லையும் போய்ட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம
படம் பார்க்குறப்போ வந்து தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு வந்து தெரியுது. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஷூட் வந்து நடந்துட்டு வந்துருந்துச்சு. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இறந்து போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் வந்து நின்றுக்கிட்டே வந்து இருந்துச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து கைவிடாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் ஷெட்டி அவரோட முயற்சியால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டே வந்து இருந்தார். சொன்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சுங்கிறது இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவ்வளோ மோசமான இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெறும் 125 கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்து லைவ் லொக்கேஷன் போகிறப்போ 600 கோடி 700 கோடின்னு சொல்லப்படுற நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து எதுக்கு லைவ் லொக்கேஷனே வந்து போகாமல் ஒரு ரூமுக்குள்ளே க்ரீன் மேட்டை போட்டு எடுக்கிறாங்கன்னே வந்து சுத்தமாக வந்து தெரியல. இந்த படத்துடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பாராட்டியே வந்தாகணும். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சிஜி. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரியே வந்து தெரியாது. அப்படியே ரியலாக இருக்க மாதிரியே வந்து இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க இந்த படத்தில். அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக இதை நம்ம பார்க்குறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் டிஓபி சினிமோட்டோகிராஃபர். இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோன்னு வந்து சொல்லணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோக்நாத். இவருடைய பிஜிஎம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்காக வந்து இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பிஜிஎம் கிங்னே வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து போட்டு வந்திருக்காரு. சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து போடுவார். காந்தாரா பார்ட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து அவரோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான மியூசிக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மியூசிக் மாதிரிலாம் வந்து இல்லை. எப்பயும் போகிற மாதிரி ஒரு ரெகுலரான மியூசிக்கு இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மியூசிக்கே வந்து போடாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது விதமான ரொம்ப பழங்காலத்தில் உள்ள மாதிரியான ஒரு இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஸ்ட்ரிக்கலான ஒரு பிஜிஎம் வந்து போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. பார்ட் 1க்கு அதுதான் வந்து பண்ணியிருந்தார். அதோட பிஜிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காரு. ஒவ்வொரு பிஜிஎம் பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து நிற்கிது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்து சொல்ல போனோம்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இது மாதிரி ஒரு பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு படத்துக்கெல்லாம் அந்த ஆர்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய செட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஊரையே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறைமுகத்தையே வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செட்டு போட்டிருந்தாங்க. தேர்காட்சி ஒன்று வந்து வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்தது முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தை நடித்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு ரிஷப் ஷெட்டி பற்றி சொல்ல தேவையே வந்து இல்லை. ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கும் அவருக்கு வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து கிடைக்குங்கிறதுல சந்தேகமாக வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து வர்றாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஹீரோயினாக வந்து ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சொல்ல தேவையே வந்து இல்லை. எஸ்எஸ்சி சைடு ஏ சைடு பிலே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த படத்தில் அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் தான். ஜெயராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் தான். யாருமே வந்து பார்த்திங்கன்னா கேமியோன்னு சொல்லிட்டு சும்மாலாம் வந்து யூஸ் பண்ணலை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லாருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நடிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் ஷெட்டி வந்து வாங்கியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் மாதிரி தெய்வங்கள் வரக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வங்களை பற்றி பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாய்லராக வந்து போயிடும். ஸோ அதனால் நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லாமல் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்க்குறப்போ அதை வந்து முழுசாக வந்து நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுவீங்க. கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லலேன்னு சில பேர் வந்து கேட்கலாம். இந்த படத்தில் பாதிக்கு பாதி சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் செகண்ட் ஹாஃபில் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கூஸ்பம்ஸ் தான். அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று படத்தில் எப்படிலாம் இருக்குமோ அதை விட இதில் சூப்பராக வந்து இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. உங்களை எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாக விடாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா எங்கேஜிங் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து போகும். ரிஷப் ஷெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இந்த கர்நாடகா இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறு தெய்வங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வந்து பார்க்குறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும். அதில் வந்து சந்தேகமாக வந்து இல்லை. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஊரில் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து இருக்குது. அதை பற்றின படங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கான சான்ஸே வந்து இல்லை. எடுக்கவே வந்து மாட்டாங்க. இங்கே ஒரு குரூப் வந்து இருக்குது. சாமி படம் எடுத்தாலோ இல்லை சாமி சம்மந்தப்பட்டமாக ஏதாச்சும் சீன் வந்து படத்தில் வந்து வச்சாலும் அதை எதிர்க்கிறதுக்கு அவனை வந்து சங்கின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குரூப் வந்து இருக்குது. ஏன் ஒரு சில அரசாங்கமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கனால இவங்க அதுக்கு பயந்துட்டே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து எடுக்கிறதே வந்து இல்லை. கடைசி வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுத்து பில்டப் கொடுத்து ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு 1000 கோடி வரலன்னு வந்து சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க வேண்டியது தான். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த காந்தாரா படம் வந்து எப்படி இருந்துச்சு வந்து கேட்டிங்கன்னா இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு படம் தான் வந்து சொல்லணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய படமாகவும் இது வந்து இருக்கும். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படமாகவும் இது வந்து இருக்கும். யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணாது. ஒரு நல்ல தியேட்டரில் இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ இந்த படம் வந்து ஒரு சிறந்த சினிமா அனுபவத்தை தருங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. இந்த காந்தாரா சாப்டர் 1 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.75. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தாரா சாப்டர் 1. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.